நீங்க எப்போ வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சீங்க? தென் வென் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப் அட் அயர்லாண்ட் ஆக்சுவலா? பெரிய ஒரு டிப்பா குடுக்குறது என்னன்னா, அப்போ வந்து எனக்கு யாரும் குடுக்கல. ஆனா ஓகே. நானா அத கிராக் பண்ணதுல ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபௌட் இட். பட் ஓகே. இப்போ வந்து வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி அண்ட் இப்ப என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க? அயர்லாண்ட்ன்னு சொல்லும்போது வந்து எனக்கு இன்னொரு வேல லக்கி இனஃப் டு கெட். So somebody is aspiring to study abroad, especially Ireland தான் சூஸ் பண்றான்னு சொன்னீங்கன்னா, what is the 1, 2, 3 advice you want to give it to them? ஒரு மினிமம் ஆஃப் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் நான் சொல்றேன். அதுக்கு மேல இருந்ததுன்னா இட்ஸ் மோர் தென் வெல்கம். ஏன்னா அதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட வில் பவர், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஒரு விஷயத்துக்கு போறது. இது பினான்சியலா பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா பினான்சியலானா ஒண்ணுமே இல்லாம நான் வந்து போக முடியுமானா, கேரியர் சென்டர் அங்க இருக்குமே யுனிவர்சிட்டிலேயே, they will also. அதுதான் அவங்க எல்லாம் ஓப்பனா இருப்பாங்க. நீங்க போயிட்டு எனக்கு வந்து ஒரு ரெஸ்யூமே பில்ட் பண்ணணும், எனக்கு இது வேணும்னா ஆப்வியஸா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எப்போ வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சீங்க? தென் வென் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப் அட் அயர்லாண்ட் ஆக்சுவலா? ஸோ 2021ல நான் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணேன் செப்டம்பர் இன்டேக்ல. 2022 செப்டம்பர்ல நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே. ஸோ ஒரு 1 இயர் கோர்ஸ். இதுல என்னன்னா, அப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. இதுல அயர்லாண்ட்ல வந்து ரொம்ப ஓப்பனா இருந்தது மார்க்கெட். ஸோ எனக்கு வந்து மோர் தென் 5 ஆஃபர்ஸ் நான் இருந்தது என் கையில கோர்ஸ் முடிக்கும் போது. ஆமா, கோர்ஸ் முடிக்கும் போது. அதாவது சொல்லுவாங்கல்ல, கொட்டுனா கூரை பொறந்துட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி. சோ அதுல நான் ஒரு பெரிய ஒரு டிப்பா கொடுக்கறது என்னன்னா, ஒரு செப்டம்பர் இன்டேக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய டிப். அப்போ வந்து எனக்கு யாரும் கொடுக்கல. ஆனா நானா அதை கிராக் பண்ணதுல ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபௌட் இட். பட் இப்போ வந்து அது ஒரு நான் டிப்பா சொல்றேன். யாருமே வந்து நம்ம செப்டம்பர் இன்டேக்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், நெக்ஸ்ட் செப்டம்பர்ல முடிப்போம், அப்போ நம்ம அடுத்த வருஷம் ஒரு மேக்கு அப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் ஜாப்ஸ். நோ. சோ அது வந்து நீங்க போன உடனே நீங்க உங்களோட பேசிக் இந்த ரெசிடென்ட் கார்டு இதெல்லாம் முடிச்சு ஒரு அக்டோபர் நவம்பர் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரோட கிராஜுவேட் ரோல்ஸ் எல்லாம் ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நவம்பர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க உங்களோட ரெஸ்யூமை பில்ட் பண்ணி ஸ்டார்ட் அப்ளைங். நீங்க யோசிக்கவே கூடாது நம்ம அடுத்த வருஷம் வர்றதுக்கு இருக்கு இல்ல. ஏன்னா இங்க இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து டிசம்பர் ஜனவரிலயே உங்களுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் முடிஞ்சிருது. கரெக்ட். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. கமிங் பேக் டு த பாயிண்ட், வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி அண்ட் இப்போ என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க? அந்த 5000 ரூபாயிலேருந்து இங்க பேசுவோம், என்ன சேலரி ஆக்சுவலா? ஃபர்ஸ்ட் சேலரி என்னோட வந்து 12,000 இருந்துச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. தெரியல 12,000 எங்க இதுலயா? இந்தியால இல்ல, இதுல ஐ அம் டாக்கிங் அபௌட் இன் அயர்லாண்ட்ல. வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி? அயர்லாண்ட். அயர்லாண்ட்னு சொல்லும்போது வந்து எனக்கு இன்னொரு வேலை லக்கி இனஃப் டு கெட் பார்ட் டைம் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓ ஓகே ஓகே. ஆமா, நான் வந்து ஒரு 2 months தான் வெளியில ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம நவம்பர்ல இருந்து அப்ளை பண்ணும்போது வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. அப்ப எனக்கு ஒரு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு பெரிய கம்பெனில இங்க வந்து அயர்லாண்ட்ல நம்பர் 1 இன் ரெசிடென்ஷியல் பில்டிங். அவங்க கிட்ட வந்து டிசைன்ல வந்து ஐ ஸ்டார்டட் வொர்க்கிங். சோ அங்க வந்து ஒரு 4 months நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ஓகே, வெரி குட். அதுல வந்து எனக்கு ஒரு நல்ல பிகாஸ் நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணும்போது 20 hours டூரிங் தி காலேஜ் டேஸ்ல அண்ட் இப்போ ஹாலிடே டைம்னா 40 hours ஒர்க் பண்ணலாம். கரெக்ட்டா? சோ நீங்க அந்த 20 hours பார்ட் டைம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில தான் நான் 20 ஹவர்ஸ்மே பார்ட் டைம் பண்ணேன். சோ அப்பயே எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது. இங்க நல்ல எக்ஸ்போஷர். எக்ஸாக்ட்லி. சோ அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் மத்த இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ஐ கேன் டெல், ஓகே நான் வந்து ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டேன். ஓகே. சோ அது அப்போ வந்து ஒரு பர் ஹவர் வந்து அரௌண்ட் 18 euros வாங்கிட்டு இருந்தேன் salary. ஓ, that is good because part time basic pay is only 11 and 12, right? நீங்க படிக்கும்போது 11 நான் இருந்தபோது 10.5. 10.5. பத்தி அதான் நான் சொல்ல வந்தேன். அதனாலதான் இப்போ 12 அப்போ 10.5 தான். பட் ஸ்டில் யூ ஆர் பெய்ட் 18 ஆக்சுவலா. 18, yes. So I was high paid. இன்னொரு ஜாப் உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ஏன்னா பார்ட் டைம் பொறுத்த வரைக்கும் the reality is retail shops, restaurant அந்த மாதிரி. So when you have experience, so இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஒண்ணு எக்ஸ்போஷர் கிடைக்குது, இன்னொரு ஹை பே. So you are, I think to a greater extent அப்படின்னா 1500 to 1600 I mean you might have earned. So உங்களோட expenditure might have been like 800 900 அந்த டைம்ல per month. Yeah. So நான் வந்து டபுள் மத்த பார்ட் டைமர்ஸ் விட நான் வந்து கொஞ்சம் டபுளா earn பண்ணிட்டு இருந்தீங்க. So what was your expenditure that time? I mean
your expenditure to take care of your living and food இதெல்லாம் ஆக்சுவலா 800 900. நான் இருந்தது வந்து வாட்டர்ஃபோர்ட் கவுண்டி. அது வந்து ஒன் ஆஃப் தி அதுதான் ஃபர்ஸ்ட் கவுண்டி இன் அயர்லாந்து. பட் டப்ளின் மாதிரி ஒரு கேபிட்டல் சிட்டி கிடையாது, ஒரு பெரிய டாமினன்ட் எக்கானமிக் சிட்டி கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் அங்க வந்து கம்மி தான் எக்ஸ்பென்ஸ். ஆமா. ஸோ என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து அரௌண்ட் 600 to 650 euros வரும், இன்க்ளூடிங் ரெண்ட், என்னோட ஃபுட் எல்லாமே, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் சேர்த்து. ஸோ கிரேட்டர் எக்ஸ்டன் அப்படின்னா நீங்க எண்ட் ஆஃப் த மாஸ்டர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள அந்த காஸ்ட் என்னவோ அதே சூப்பர், செம ROI ஆக்சுவலா. வெரி குட், அப்ரிஷியேட் யூ, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. குட் மூவ், குட். அதனால தான் இப்ப நான் யார் வந்தாலுமே சொல்றது ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் இட். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எங்க வரும் நமக்கு தெரியாது. சோ யூ நீட் டு ஓபன் ஃபார் இட் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்மளே வந்து க்ளோஸ்டா இருந்தோம்னா எங்க இருந்து வரப்போகுது. Correct, makes sense. I'm with you. Very good. Okay, so we'll coming back to the point. Okay, crux. Okay, இப்ப சொன்னீங்கல நீ வந்து அயர்லாந்து வரணும்னு நினைக்கிறியா, மாஸ்டர்ஸ் வரணும்னு நினைக்கிறியா, இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னீங்க. ஸோ somebody is aspiring to study abroad, especially அயர்லாந்து தான் சூஸ் பண்றான்னு சொன்னீங்கன்னா, what is the 1 2 3 advice you want to give it to them? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலது. என்னன்னா ஒரு மினிமம் ஆஃப் ஒரு 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் நான் சொல்றது. அதுக்கு மேல இருந்ததுன்னா இட்ஸ் மோர் தென் வெல்கம். ஸோ ஏன்னா இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நம்ம ஒரு சிலர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்ராட் வரும்போது இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸை பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் எங்கேயுமே கிடையாது. தட் இஸ் அ மித் ஆக்சுவலி. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து பேசிக்ஸ். நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு வரும்போது யூ வில் நோ பேசிக்ஸ். ஸோ அது வந்து எல்லா இடத்துலயும் காமன் தான். மேபி கல்ச்சர் வேறையா இருக்கலாம், எதுவா இருந்தா. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நீங்க வந்து இங்க ஒர்க் பண்றப்போ. அது நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ வந்து இங்க கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப்டர் ஒர்க் வந்து 2 years இருக்கு உங்களுக்கு. அது ஏன்னா யாருமே வந்து இங்க வந்து நான் 2 years ஒர்க் பண்ணிட்டு திரும்பி இந்தியாவுக்கு போயிடுவேன்னு வரவங்க கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 years பிளான் பண்றோம்னா அப்ப நம்ம அடுத்த டைப் ஆஃப் விசாக்கு எப்படி போறதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன சேலரி கிரைட்டீரியாலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு 38,000 யூரோல இப்ப 38, நெக்ஸ்ட் இயர் மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆமா, நீங்க இப்ப வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வரும்போது உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து சேலரி கொடுக்கறது வந்து ஒரு பெரிய இன்ட்ரன்ஸ் இருக்காது, பர்டனா இருக்காது. ஆமா. சோ அதுக்காக தான் நான் இத சொல்றது வந்து ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் மினிமம் 2 years ஆவது இந்தியால எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கன்னு விஜய் அதித்தோட சஜஷன். வாட் வில் பீ தி பாயிண்ட் நம்பர் 2? பாயிண்ட் நம்பர் 2 வந்து மெயினா வந்து யூ நீட் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட். ஏன்னா நிறைய விஷயம் வந்து நமக்கு வந்து யாரும் மேபி இப்போ கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கலாம், பட் நமக்கு நிறைய வந்து தெரியறது இல்லை. நம்ம தான் எல்லாமே பண்ண போறோம். ஏன்னா நம்ம இந்தியால இருக்கும் போது எல்லாமே வி வேர் டிபெண்டன்ட், நமக்கே தெரியாம. ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், யாரோ ஒருத்தர். ஏன்னா நம்ம சொந்த ஊர்ல இருப்போம், இங்க சொன்னா அவங்க வேலை பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து எல்லாமே ஃப்ரம் த ஸ்கிராச், ஒரு சின்ன சின்ன விஷயம். அதுக்கு மென்டலா நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். டீ போடுறதுல இருந்து தோசை சாப்பிடுறதுல இருந்து எக்ஸாக்ட்லி சாம்பார் ரசம் வேணாலும் நீதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னோட பிளேட்டை நீதான் கழுவணும். ஆமா, எல்லாமே நீங்க வந்து இத்தனை நாள் வந்து நம்ம எதாவது வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம், மத்தவங்க பண்றதாங்கிறத தாண்டி எல்லாமே நீங்க தான் பண்ணணும். சோ இப்ப இங்கதான் என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ மணி திங்ஸ் இன் யுவர் பிளேட். அப்படிங்கும் போது அதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுங்கிறதுலயே பாதி டைம் போயிடுது. அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்யூமே பில்ட் பண்ணி இதுல அப்ளை பண்ணி இதெல்லாம் ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அது நீங்க கொஞ்சம் மென்டலா ப்ரிப்பேர்ட் ஆகி நான் தான் எல்லாம் பண்ண போறேன், இதுதான் இவ்வளவுதான். அதே மாதிரி வந்த புதுசுல நமக்கு வந்து ஆப்வியஸ்லா ஃபுட் கிரேவிங்ஸ், அந்த மாதிரி ஃபேமிலி மிஸ் பண்றது இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் முன்னாடியே மென்டலா ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டோம்னா இப்படிதான் இருக்க போகுது, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு வந்துட்டோம்னா எவ்ரிதிங் வில் பி ஸ்மூத். கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு மேஜரான பாயிண்ட். வெரி குட். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக் மென்டலி ப்ரிப்பேர்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மென்டலி ப்ரிப்பேர்ட். தேர்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து யூ நீட் டு ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ், அப்ளை. ஸோ வெனவர் நீங்க வந்து செப்டம்பர் இன்டேக்னா ஃப்ரம் நவம்பர் இஸ் அ குட் டைம் ஃபார் யூ. ஸோ அது வந்து நீங்க தனியா இருப்பீங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல தான் இங்க உள்ள வருவாங்க. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மாஸ்டர்ஸ் பண்றோம் ஒரே மென்டாலிட்டில தான் வரும். அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
ஸோ யாரா இருந்தாலும் ஃப்ரெஷரா இருந்தாலும் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால நம்ம இங்க வந்து அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க போறோம். அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு இங்க சென்டர்ஸ் தனியா இருக்கும், கெரியர் சென்டர்ஸ் இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி ரெஸ்யூமே பில்ட் பண்ணலாம். ஸோ அதனால எதுவுமே பயப்பட வேண்டாம். பட் இட்ஸ் ஆல் அப் டு யூ டு ஸ்டார்ட் திங்ஸ். நம்ம போய் கேட்காத வரைக்கும் யாரும் சொல்லி தர போறது. எனக்கு வந்து எப்படி ரெஸ்யூமே இருக்கும்னு யாராவது கிட்ட கேட்டீங்கன்னா தான் தெரியும். So அதனால உங்களுக்கு கேரியர் சென்டர் அங்க இருக்குமே யூனிவர்சிட்டிலேயே, they will ஆமா also. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க அதுதான் அவங்க எல்லாம் ஓப்பனா இருப்பாங்க. நீங்க போயிட்டு எனக்கு வந்து ஒரு ரெஸ்யூமே பில்ட் பண்ணணும், எனக்கு இது வேணும்னா ஆப்வியஸா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கேட்கறதுக்கு வந்து தயங்கிட்டு, இன்னொன்னு வந்து நமக்கு பாதி பேருக்கு தெரியவே தெரியாது அங்க கெரியர் சென்டர் இருக்கான்னு கூட. ஸோ அந்த மாதிரி எல்லா காலேஜஸ்லயும் இருக்கும். இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா we need to interact with people. கரெக்ட், வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. நீங்க எங்க உங்களோட போனாலுமே இன்டராக்ட் பண்ணி கரெக்ட், இருக்கணும். கரெக்ட். குட் நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க வெளில எக்ஸாக்ட்லி. உட்காந்துட்டு நீங்க பாட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா யாரும் தெரியாது உங்களுக்கு என்ன வேணும்னு. உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்க சொல்லி தரணும், சொல்லி கேட்டாதான் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். காலேஜ்ல என்ன இருக்குன்னு போய் தெரிஞ்சுங்க, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அழகா சொன்னாரு. ஆக்சுவலா ஒன் மோர் கொஸ்டின், உங்களோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஜென்ரலா பர்செப்ஷன் என்னன்னா, ஓ வெளிநாட்டுல படிக்கணுமா, நிறைய காசு வேணும், அப்பனா ஃபேமிலி ரிச்சா இருக்கணும், அப்பதான் படிக்க முடியும் அப்படின்லாம் நிறைய பெர்செப்ஷன். இல்ல பீப்புள் நினைச்சிருப்பாங்க நீங்க 4 வருஷம் ஒர்க் பண்ணீங்க, நிறைய காசு சம்பாதிச்சிட்டாரு, அந்த காசை வச்சுதான் வெளிநாட்டுல போய் படிச்சிருக்காரு அப்படின்லாம் நினைக்கிறாரு. நீங்க அதை பத்தி நான் சொன்னா நீங்களே சொல்லிருங்களேன் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இது இது வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டுங்கிறத தாண்டி இட்ஸ் ஆல் செல்ஃப். நீங்க வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாரு, நிறைய சேவ் பண்ணிருப்பாருன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா 12,000ல என்ன நம்ம சேவ் பண்ணிருக்க முடியும். ஆமா, இப்ப நான் வீட்டுல கோவால இருந்து வந்து காசு வாங்காம இருந்தா சரி. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து என்கிட்ட டு பி வெரி ஃப்ராங்க் என்கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 1000 யூரோஸ் வந்து, அதாவது 1 லேக் கிட்ட நான் அட்வான்ஸ் பே பண்றதுக்கு மட்டும்தான் என்கிட்ட சேவிங் இருந்தது. ஏன்னா நான் அதையும் மாஸ்டர்ஸ் பண்ணேன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சின்ன பேக்கப் சப்போர்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து வேணும் லோன் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கு. பட் அதாவது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தாதான், கொலாட்ரல் வச்சாதான் எனக்கு லோன் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. வித்தவுட் கொலாட்ரலும் வந்து லோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இட் இஸ் ஆல் நம்மளோட வில் பவர், நம்மளோட கான்பிடன்ஸ் ஒரு விஷயத்துக்கு போறது. இது பினான்சியலா பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா பினான்சியலானா ஒண்ணுமே இல்லாம நான் வந்து போக முடியுமானா கண்டிப்பா போக முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 20-30% அவங்களால போட முடிஞ்சதுன்னா பேலன்ஸ் ஒரு 70-80% லோன்ல எடுத்துக்கலாம். இன்னைக்கு as he rightly said, நிறைய NBFCs are available வித்தவுட் கோலாட்ரல் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ப்ரொவைடட் எந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு நீங்க போறீங்க அப்படிங்கறது தான் முக்கியம். ரைட் யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அதனால வந்து பினான்சியலா பெருசா நம்ம வந்து அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லை. ஒரு சின்ன நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10-20-30% நம்ம கிட்ட இருந்தாலே, அண்ட் இட் இஸ் ஆல் யுவர் லைக் மென்டல் வில். நான் வந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன். நான் வந்து நான்லாம் அப்படிதான். நான் வந்து இது ஒரு சடனான டிசிஷன். ஏன்னா நான் குயிக்கா எடுக்க வேண்டியதா இருந்தது. நான் அந்த பீரியட் முடியறதுக்குள்ள, நான் சொன்னேன் அந்த மார்க்கெட் டல்லா இருக்கிறதுக்குள்ள நான் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு குயிக் டெசிஷன் தான். பட் இட் ஆல் டர்ன்ட் அவுட் டு பி குட். வெரி குட். எவ்வளவு லோன் எடுத்தீங்க? ஃபுல்லா அடைச்சிட்டீங்களா? எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு அடைக்கிறதுக்கு? ஸோ என்னோட கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 11,500 யூரோஸ். அதாவது அப்ராக்சிமேட்லி லைக் 10 lakhs 10.5 lakhs. எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சது 2,000 euros ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி. எவ்வளவு கிடைச்சது? 2,000 euros, அரௌண்ட் 2 lakhs. 9,500. அப்ப வந்து உங்களோட நெட் ஃபீ. ஆமா. ஸோ நான் வந்து கொஞ்சம் அரௌண்ட் 12 lakhs தான் லோன் எடுத்தேன். ரொம்ப நெக் டு நெக் லோன் தான் எடுத்தேன். பெருசா டு பி ஹானஸ்ட் நான் சொல்றது, நான் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து வெறும் ஃபீஸ்க்கு மட்டும்தான் அந்த லோன் யூஸ் பண்ணேன். இனிஷியலா வந்து ஒரு 1 month சர்வைவல்கான அந்த லோன் யூஸ் பண்ணேன். நம்ம மந்த்லி வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் காமிச்சு we can climb from the loan. ஆனா அதுக்கப்புறம் 1 month கூட நான் வந்து லோன்ல இருந்து எடுக்கல. ஏன்னா எனக்கு பார்ட் டைம் கிடைச்சிருச்சு. அந்த பார்ட் டைம்ல வர அமௌண்ட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது, சஃபிஷியன்டா இருந்துச்சு. ஸோ நான் அதுலயே வந்து ஐ கேன் சர்வைவ் பண்ணேன். ஆமா. ஸோ ஐ மீன் எஃபெக்டிவா எவ்வளவு யூஸ் பண்ணீங்க? ஒரு 6 lakhs 7 lakhs or 8 lakhs? இல்ல நான் ஃபீஸ் அந்த 10 lakhs அந்த 8 lakhs 8.5 lakhs ஃபுல்லா யூஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு நான் வந்து 10 lakhs பக்கம் வித் யூஸ் பண்ணி ஃளைட் டிக்கெட்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் நான் அகாமடேஷன் கொடுத்த அட்வான்ஸ், அதெல்லாம் ஒரு 10 lakhs பக்கம் நான் யூஸ் பண்ணேன். ஆமா. எவ்வளவு நாள் ஆச்சு பே பண்றதுக்கு, உங்களுக்கு ரீபே பண்றதுக்கு? டு பி ஹானஸ்ட் 1 month 1 yearல கூட நம்மளால பண்ண முடியும்.
பண்ண முடியும். ஜென்ரலா 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 வந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்க வந்து ரொம்ப ஸ்லோவா ஃபேமிலி பண்ணாலே சப்போர்ட் பண்றேன்னா 2 இயர்ஸ் இஸ் மினிமம். இல்ல நீங்க அது கூட அதுக்கப்புறம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இஎம்ஐ பே பண்றது உங்களுக்கு ஒரு பெரிய பர்டனா இருக்காது. இங்க இருந்து நம்ம பண்றப்போ. இல்ல ம், நான் எனக்கு அது வேண்டாம். நான் சீக்கிரம் முடிச்சுட்டு நான் வேற ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க ம். 2 இயர்ஸ்க்குள்ள யூ கேன் குட், நார்மலி. குட், குட், குட். Thank you so much of information you have given it to our நேயர்ஸ்க்கு ஆக்சுவலா. ஐ எம் ஷூர் இதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்புட்டாக எடுத்துட்டு அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக வி ஆர் டன் அவர் ஜாப் ஆக்சுவலாக. நான் சொல்றது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் நிறைய நேயர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்னைக்கு விஜய் ஆதித் மாதிரி இன்னும் நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணலாம். யூ வில் கெட் டு நோ த ரியல் ஸ்டோரி, ரியல் இன்புட். இது ஒன்றும் ஐ மீன் லைக் யூனோ இப்போ தான் நானும் விஜய் ஆதித் ஃபர்ஸ்ட் டைமாக நானும் உங்களை மாதிரி மீட் பண்ணுறேன். ஸோ லைவ் ஸ்டோரி நீங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மோர் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன் பிகாஃப் ஆஃப் யூ, let me thank Vijay Adit for the time. Thank you so much actually for your time. You have shared some valuable input. Thank you so much. ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி நாராயண் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஏன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நானே இதை வந்து நிறைய பேருக்கு ஆஃப்லைன்ல பண்றேன். ஏன்னா யாராவது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இதெல்லாம் பார்த்து மெசேஜ் பண்ணுவாங்க நீங்க அயர்லாண்ட்ல இருக்கீங்களான்னு. பட் அதை வந்து நான் எவ்வளவு பேர் ரீச் பண்ணிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து இட் வாஸ் a கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ டு உங்க மூலியமா நான் இதை வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணதா நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இனிஷியேஷன். பிகாஸ் நீங்க நான் வந்து உங்ககிட்ட பேசும்போதே நீங்க வந்து சொன்னீங்க யூ ஆர் டார்கெட்டிங் பேரண்ட்ஸ், அவங்களை எஜுகேட் பண்றீங்க. ஸோ இட்ஸ் நாட் மோர் ஆஃப் கமர்ஷியல். நீ அந்த அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் நானும் வந்து நிறைய கன்சல்டன்சி இந்த மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் ஓரியன்ட் தான். நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், இதுதான் நீங்க பண்ணணும், இதுதான். பட் பேரண்ட்ஸை பத்தி யாருமே அங்க திங்க் பண்ணதில்ல. பட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங் இஸ் லைக் டெஃபினெட்லி ஐ ஓப்பனர் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தே வில் கெட் மோர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இன்னொன்னு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களுக்கு இனி கொஞ்சம் மாரல் சப்போர்ட்டா இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு இனி தெரிஞ்சதுன்னா it will be definitely a support for them. So thank you so much for this initiation and thank you so much for inviting me. My pleasure. My pleasure. Thank you so much. Thank you.